இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார் தான். காசு வேற சுத்தமாவே இல்லை. போன வாரம் தான் கடன் வாங்கினேன். இந்த வாரம் வேற கொடுப்பாரான்னு வேற தெரியல. அதுக்கே இனி காசு கொடுக்கல. உள்ள வேற பாப்போக்குன்னு போயிடும். கேட்டுருச்சு. என்ன பண்றது இப்ப? சரி, இதுக்கு போய் கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். எடுத்துட்டு வந்து செஞ்சு தரேன். இல்ல, நீ வீட்டுல அமைதியா சமத்தா டிவி பார்த்துட்டு இருக்கணும். நானே போய் எடுத்துட்டு வரேன். சரியா? தரமா இருக்கணும். குறும் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா? பாய். ஆனா 1 கிலோ கறி கொடுங்க. போன வாரம் வாங்கினதுக்கே காசு கொடுக்கல. இல்ல, அடுத்த வாரம் சேர்த்தி கொடுத்துறேன். சேர்த்தி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அடுத்த வாரம். ஏமா எப்ப பாரு இப்படியே வந்து கேட்டிருந்தா என்னமா அர்த்தம்னா? உள்ள பாவம் பொக்குன்னு போயிடுவான்னு வந்தேன். வாங்கினேன். இல்லைன்னா அடுத்த வாரம் தான் வந்து கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு வாரம் கொடுத்துட்டா உடனே தொடர்ந்து வந்துடுறீங்க. கடன் வேணும்ட்டு. என்னம்மா பழக்கம் இதெல்லாம்? இனிமே இப்பெல்லாம் வந்து கேட்டிருக்காத. சரிண்ணா. சரி, அடுத்த வாரம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். இதுதாம்மா கடைசி. இனிமே கடன் வேணும் அது வேணும்ட்டு இங்க வந்துடாத. ரொம்ப நன்றிண்ணா. நானே சமைச்சுக்கிறேன். நீ போய் டிவி பாரு போ. சரி தங்கம், சீக்கிரம் கூப்பிடுறேன். சரியா? போ. சுபா சாப்பிடலாம். ஆக்காட்டு தாடி தங்க பிள்ளை சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கா? சரி சாப்பிடு. நீ சாப்பிடு தங்கம். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, கொஞ்சம் போட்டு வர. இப்படிதான் போல நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க.